வன்முறையும் ஊழலும் தொடர்ந்தால் மேற்கு வங்கத்தில் ஜனநாயகம் எப்படி பாதுகாக்கப்படும்? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தீக்கதிர் தலையங்கத்தின் தலைப்பு மேற்கு வங்க அரசியலில் வன்முறையும் ஊழல் களங்கமும். அரசியல் என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான களமாக இருக்க வேண்டும். ஆனால் வன்முறையும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் அரசியலை ஆக்கிரமிக்கும் போது பாதிக்கப்படுவது ஜனநாயகமும் மக்களும்தான். மேற்கு வங்க அரசியலில் எழுந்துள்ள இத்தகைய பிரச்சினைகளை சுட்டிக்காட்டும் இன்றைய தலையங்கத்தை பார்ப்போம். மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் உள்ள ராம்பூர்ஹட் பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 5 முறை எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான ஆஷிஷ் பானர்ஜி தனது கட்சி அலுவலகத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தான் எந்தவிதமான ஊழலிலும் ஈடுபடவில்லை என்று அவர் தனது குறிப்பில் மறுத்துள்ள போதிலும், கடந்த மே 4ஆம் தேதிக்கு பிந்தைய அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு மேற்கு வங்க அரசியலில் நிலவும் பதற்றமான சூழலையும் வன்முறை கலாச்சாரத்தையும் இந்த சம்பவம் அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. மாநிலத்தில் புதிதாக பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் முந்தைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்த விவகாரங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், மிரட்டி பணம் பறித்த புகார்கள் மற்றும் கைது நடவடிக்கைகள் மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை விடுத்து அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதிலும் பழிவாங்கும் படலங்களிலும் கட்சிகள், குறிப்பாக பாஜக, குறியாக இருக்கிறது. குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது நீதிமன்றங்களின் பணியாக இருக்க வேண்டுமே தவிர, கும்பல் வன்முறைகளும் சட்டத்தை கையில் எடுக்கும் அத்துமீறல்களும் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிப்பதாகும். ஊழல் களங்கங்களை சுத்தப்படுத்துகிறோம் என்ற பெயரில் ஊழல் பாஜக நடத்தும் அரசியல் நாடகங்கள் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கே பயன்படுகின்றன. சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய ஜனநாயக அமைப்புகள் அதிகார போட்டிகளிலும் பழிவாங்கும் நடவடிக்கைகளிலும் மூழ்கியிருப்பது மாநிலத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறது. பாஜக திரிணாமுல் இடையிலான இந்த மோதலால் பாதிக்கப்படுவது உழைக்கும் எளிய மக்கள்தான். மேற்கு வங்க அரசியலில் மலிந்து வரும் வன்முறை அரசியலை முற்றிலுமாக ஒழித்து கட்டி உழைக்கும் மக்களின் உண்மையான நலனுக்காகவும் வெளிப்படையான நிர்வாகத்திற்காகவும் இடது முன்னணி வலுவாக குரல் எழுப்பியுள்ளது. அரசியல் களத்தில் நிலவும் அதிகார போட்டிகளும் பழிவாங்கும் படலங்களும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை தீவிரமாக பாதித்துள்ளன. சாமானிய மக்களின் அடிப்படை உரிமைகளும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ள சூழலில் அங்கு வன்முறை அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அவசியமாகும். ஆட்சி யாருடையதாக இருந்தாலும் வன்முறைக்கும் ஊழலுக்கும் இடமளிக்காமல் சட்டத்தின் ஆட்சியையும் மக்களின் ஜனநாயக உரிமைகளையும் பாதுகாப்பதே முதன்மையான கடமை. அரசியல் போட்டி கருத்துகளால் நடைபெறட்டும், வன்முறையால் அல்ல. மக்களின் நம்பிக்கையை பெறுவது அதிகாரத்தால் அல்ல, நேர்மையான செயல்பாட்டால்தான். நன்றி, வணக்கம்.